ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி 12ஆம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த பௌர்ணமி பற்றி கொஞ்சம் பார்த்துடலாங்க. பொதுவாகவே பௌர்ணமி அப்படிங்கிறது சாதாரண நாளை விட தெய்வ சக்தி அதிகம் இருந்த நாளாக தாங்க சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது மூலயமா நிறைய பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தாங்க எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்றா இருக்குது. பழங்காலத்தில் இருந்தே பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையான ஒரு நாளாக தாங்க கொண்டாடப்பட்டது. நம்மளோட முன்னோர்கள் வழிபட்ட ஒவ்வொரு நாளுமே நமக்கு ஒவ்வொரு விதமான நன்மைகளை தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடிய தீமைகிட்ட நம்ம காக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு சக்தியாகவும் தாங்க இது இருக்குது. ஆகாயத்தில் முழு நிலவு முழுமதி அதிக வெளிச்சத்துடன் இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவானை தரிசிக்கிறது தாங்க இந்த பௌர்ணமி. இந்த நாளில் நம்ம காலையில இருந்தே விரதம் இருந்து மாலை நேரத்தில் பௌர்ணமி பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலாங்க. இந்த பௌர்ணமி பூஜையை யார் வேணாலும் எந்த பௌர்ணமி தினத்திலிருந்து வேணாலுமே ஆரம்பிச்சுக்கலாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க என்ன நினச்சி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்களோ அது நிச்சயமாக நடக்குங்க. இந்த சந்திர பகவான் மனமகிழ்ச்சியில் நமக்கு இந்த வரத்தை அள்ளி தருவாருங்க. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை முடிஞ்சு 15 நாள் கழிச்சு தாங்க இந்த பௌர்ணமி வரது வழக்கமாக இருக்குது. இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு மாதத்துலையுமே இந்த பௌர்ணமிக்காக மக்கள் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நாளில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது நடத்தலான்னு தாங்க. அது மட்டும் இல்லைங்க, பல பூஜைகளை இந்த பௌர்ணமி நாளில் நம்ம செய்யலாம். ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது முழுசாக நிறைவேறும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். இந்த நாளில் அம்மன் கோவில் ரொம்ப விசேஷமானதாக இருக்குங்க. அதனால் அம்பாளுக்கு நம்ம விளக்கேற்றி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கலாங்க. இந்த நைட் டைமில் அம்பாளுக்கு பலவிதமான அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜை நடக்குதுங்க. பக்தர்களுக்கு அன்னதானம் கூட கொடுக்குறாங்க. இந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு புத்துக்கு பால் ஊற்றி குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் வச்சு கூட வழிபாடு செய்கிறது மூலயமா நாகதோஷம் இல்லைன்னா கிரகதோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பத்தில் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனை கஷ்டம் இது எல்லாமே தீர்த்துருங்க. இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்தில் பிரகாசமாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் தாங்க. இந்த நாளில் நல்ல ஒரு அதிர்வலையெல்லாம் இருக்கும் நிறையவே. அதனால பார்த்தீங்கன்னா, சக்தி சுரூபமாக இருக்கக்கூடிய அனைத்து அம்பாலையுமே நம்ம வழிபாடு செய்யலாங்க. கோவிலுக்கு போய் நாம் வழிபடுறது மூலியமா இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே விளக்கிடுங்க. இதுவே கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா நாம் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி அன்னைக்கு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக செஞ்சு கூட வழிபாடு செய்யலாங்க வீட்டிலேயே. இது மாதிரி நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றது மூலியமா நமக்கு சகல விதமான நன்மைகளை நம்மளோட குலதெய்வம் கொடுக்குங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் பக்தியுடன் முறைப்படி பூஜை செய்கிறீங்க அப்படின்னா கிரகதோஷங்கள் இருந்து கூட விடுபடலாங்க. நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கை எல்லாமே கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடையை போட்டு மஞ்சள் நிற மலர்களை அணிவித்தும் வழிபாடு செய்யலாங்க. நெய்வேத்தியமா சுண்டல் தயிர் சாதம் பழம் இது மாதிரிலாம் வச்சு கூட வழிபாடு செஞ்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்துக்கு வருது திருவண்ணாமலையும் கிரிவலமும் தாங்க. இந்த பௌர்ணமி அன்னைக்கு அருணாச்சல மலையை சுற்றி வரும் கிரிவலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. இந்த 14 கிலோமீட்டர் நடைப்பயணத்தில் வெறும் உடல் பயணம் மட்டும் இல்லாமல் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துறதுக்கு தாங்க, தெய்வ அருளை பெறத்துக்கு தான் பக்தர்கள் கிரிவலம் போகிறாங்க. கிரிவலம் அப்படிங்கிறது பக்தி பூர்வமான ஒன்று தாங்க. அதை பொறுமையாக தான் செய்யணும், அவசரப்படக்கூடாது. கிரிவலம் போகிறப்ப ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகலாங்க. திருவண்ணாமலையை சித்தர்கள் சூட்சும வடிவில் கிரிவலம் வருவதாகவும் இன்றைக்குமே மக்கள் நம்புகிறாங்க. அதனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கிரிவலம் போகிறது மூலியமாக சிவபெருமானோட அருள் கூடவே சித்தர்களோட அருளும் நமக்கு கிடைக்குங்க. இதை பௌர்ணமி அன்னைக்கு தான் கிரிவலம் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. எந்த நாளில் வேணாலுமே கிரிவலம் போகிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க. வருஷத்தில் 365 நாளுமே மலையை சுற்றி வர வழக்கமே நிறைய பேருக்கு இருக்குது. கிரிவலம் போகிறப்ப இடமிருந்த வளமாக தாங்க சுற்றணும். அது மட்டும் இல்லைங்க, வயதானவங்க இல்லைன்னா உடல் பாதிப்பு அடைஞ்சவங்க இவங்க எல்லாருமே திருவண்ணாமலை கிரிவலம் போகணும் அப்படின்னு நினைச்சாலே அந்த நொடியிலேயே பிரம்மஹத்தி தோஷம் கூட நீங்கிடும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குதுங்க. இது மாதிரி யாரெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே அந்த அண்ணாமலையாரை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நிலவு எல்லாரோட மனசையும் கவரக்கூடிய வகையில் தாங்க இருக்கும். நிலவோட அந்த பிரகாசமான ஒளி நம்மளோட கண்ணை எல்லா விஷயத்தையுமே அழகாத்தாக காட்டக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கும். அந்த பௌர்ணமி அன்னைக்கு
பெரும்பாலானவங்க கோபத்தன்மையை விட்டுட்டு சாதாரண நிலையில தான் இருப்பாங்க. இது இயற்கையாகவே அவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு மாற்றம் தாங்க. இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் வந்து அஷ்டலிங்கங்கள் கூட அமைஞ்சிருக்குதுங்க. இது வந்து ஒவ்வொரு ராசிக்குமே தனித்தனி லிங்கமாக தான் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஏறக்குறைய 99 கோயில்கள் இருக்குதுங்க. இது கூடவே குளம், ஆசிரமம் இது மாதிரிலாம் கூட இருக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மேச ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்க லிங்கம் தாங்க நிருதி லிங்கம். இந்த நிருதி லிங்கம் வந்து கிரிவல பாதையில் 4வது அமைஞ்சிருக்கிற லிங்கங்க. அதுவும் தென்கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்குது. இதுக்கு பக்கத்துல வந்து சனி தீர்த்தம் கூட இருக்குதுங்க. இது மாதிரி பௌர்ணமி பத்தி பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க. இந்த மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னா விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடிய கிரகமாக தாங்க உங்கள் ராசிநாதன் வந்து 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறதுனால ரொம்பவே விசேஷமான பலன்கள் தாங்க கொடுக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடம் அப்படிங்கிறது சில கிரகம் வந்து மறைஞ்சா நல்லதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் மறையிறது நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 3ல் மறையிறதுனால மாதம் முழுசாவே உங்களுக்கு நல்லது தாங்க செய்ய போகிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. அதனால் இந்த மாதம் முழுசாவே உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. நல்ல ஒரு பலம் கிடைக்குங்க. காரிய வெற்றிகள் எல்லாமே உண்டாகும். செலவு எல்லாம் குறைந்து வருமானம் அதிகமாக யோகம் கூட இருக்குதுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க. அதனால் அவர் விரயஸ்தானத்துக்கு போனால் என்ன பலன் கொடுப்பாரோ அந்த பலன் எல்லாமே இப்போ கொடுக்க போகிறாருங்க. சனி வந்து லாபஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதுவும் சேர்த்து தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த மாதம் முழுசாவே சுக்கிரன் விரயஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறாருங்க. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் கூட இருக்குதுங்க. இதுதான் உங்களுக்கு மாதம் முழுசாக ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகுது. இந்த ராசிநாதன் செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல மறையிறது ஒரு விசேஷம் அப்படின்னா இந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் வந்து இன்னும் அதிக பலத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைங்க. நிம்மதியாக தூக்கம் வரும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதம் வந்து பௌர்ணமிக்கு பிறகு புதிய வேலை வாய்ப்புகள் கூட உங்களுக்கு உருவாக்கி தரப்போகுதுங்க. ஏன்னா சூரியனும் புதனும் இந்த மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாங்க. 11ஆம் தேதி வரைக்குமே புதன் வந்து உங்களோட தசமஸ்தானத்தில் தாங்க இருக்கிறாரு. அதுக்கப்புறமா 11ஆம் இடத்துக்கும் வராரு. இது ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தாங்க கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குது. ஏன்னா இந்த புதன் பகவான் வந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுசாவே உங்களுக்கு நன்மை தாங்க கொடுக்க போறாரு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு வந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான யோகம் கூட இருக்குதுங்க. இதுவே அரசு துறையை சார்ந்தவங்களுக்கு வந்து எதிரிகள் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய நாட்களாக தாங்க அமைஞ்சிருக்குது. பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால அதுவும் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான குரு வந்து உங்கள் ராசியில் 2ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. அப்போ வந்து உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்திகள் இல்லைன்னா திருமணம் சார்ந்த சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குதுங்க. இது மாதிரியான சுப செலவுகள் கூட ஏற்படலாம். இது கூடவே இந்த மாதத்தோட சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20ஆம் தேதி காலையில் 6:50 இருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி சாயந்தரமாக 5:41 வரைக்குமே இந்த சந்திராஷ்டமம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த நாளில் வந்து தேவையில்லாத வாக்குவாதம், ஆர்குமெண்ட் இது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே தலையிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து விலகி இருக்கிறது தாங்க உங்களுக்கு நல்லது. பணப்புழக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் வந்து பணப்புழக்கம் இருந்தாலுமே கூட சொல்ல நீங்கள் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை கூட உருவாகலாங்க. இந்த நாளில் வந்து நீங்கள் கடன் வாங்குறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு அதுவும் குடும்ப தலைவிகளாக இருக்கிறீங்களா அவங்களுக்கு எல்லாமே ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சிக்கல் பிரச்சனை இது எல்லாமே தீர்க்கக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்க போகுதுங்க. மனக்குழப்பம், கணவன் மனைவிக்கு உறவில் இருந்த மனஸ்தாபம், சங்கடம் இது எல்லாமே மாற்றத்தை தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது. அதனால் ஃபேமிலியில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை தாங்க உருவாகும். 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் விரயத்தில் உச்சமாக இருந்தாலும் விரையாதிபதியோட பரிவர்த்தனை செய்கிறது மூலியமா அதாவது குரு சுக்கிரன் பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு விசேஷ பலன்கள் தாங்க உங்களுக்கு கொடுக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு ஏற்பட்டாலுமே கூட அது வந்து குடும்பத்தோட சந்தோஷத்துக்காகத்தானே தவிர எந்த ஒரு நஷ்டத்தையுமே உங்களுக்கு ஏற்படுத்தாதுங்க. இந்த மாதம் வந்து 3க்கும் 6க்கும் முடிய புதன் வந்து விரயஸ்தானத்துக்குள்ள பிப்ரவரி 27ஆம் தேதி வராருங்க. அதனால 11, 12 இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வழக்கு சார்ந்த விஷயத்துல எதிரிகள் சார்ந்த விஷயத்துல எல்லாமே நீங்க வந்து வெற்றி தாங்க அடைய போறீங்க.
இது குறிப்பாக ஏற்கனவே நீங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, இல்லைன்னா பணம் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடன் எல்லாமே இப்போ வந்து அடைக்க போகிறீங்க. அதுக்கு வந்து டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, பேங்க் லோன் கூட நீங்கள் டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா சேங்ஷன் ஆகிடும். வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து குழப்பங்கள் இருந்ததுன்னா அது எல்லாமே இப்போ நிவர்த்தியாக போகுதுங்க. ஐடி, சாஃப்ட்வேர், மார்க்கெட்டிங் இது மாதிரியான வேலை செய்கிறவங்களுக்கு புதன் சூரியன் செயற்கை வந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால நல்ல ஒரு பலன் தாங்க கொடுக்க போகுது. ஹையர் ஆஃபீஸர்ஸோட பாராட்டு கூட கிடைக்கும். பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்கலாங்க. புதன் 12ல் மறையிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதம் வந்து தேவையில்லாத சிக்கல், குழப்பம் இது எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்காக பரிகாரமாக லக்ஷ்மி ஹைகிரேவரை வணங்குங்க. இது கூடவே குலதெய்வ வழிபாடும் சேர்ந்தே செய்யுங்க. ரொம்பவே நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்குங்க உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.